சமையல தேங்காய் இல்லாத பருப்பு வெங்காய சட்னி. இதை செஞ்சு பாருங்க, நம்ம டேஸ்டா இருக்கும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு. வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி சிறிதளவு, 3 வரமிளகா. ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்குங்க. உளுத்தம் பருப்பும் போட்டு வறுத்துக்குங்க. வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. சீரகம் சேர்த்திக்கிங்க. பூண்டு 2 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கடைசியா வரமிளகாயும் போட்டு வறுத்துக்குங்க. வறுத்த முற்பட்டு ஒரு தட்டுல அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெயை விட்டுட்டு. அதே எண்ணெயில வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு எல்லாம் வறுத்ததெல்லாம் போட்டு, பருப்பெல்லாம் வறுத்ததெல்லாம் போட்டு கலந்துக்குங்க. உப்பு புளி சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு வறுத்த வெங்காயம் எல்லாம் 6 நம்பர் கூட மிக்சியில போட்டு அரைச்சுக்குங்க. மறுபடியும் ஒரு வடச்சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி அரைச்சு வச்ச சட்னியை அதுல சேர்த்திக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம தண்ணி ஊத்த வேண்டாங்க, ஓரளவுக்கு மீடியமா தண்ணி ஊத்திக்கிங்க. ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான், சட்னி ரெடி. பரிமாற வேண்டியதாங்க.